அன்பு பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் பல எதிர்மறையான சம்பவங்கள் நடக்கும். அதற்கான உணர்வுகளும் நம்ம அனுபவித்தே ஆவோம். இதை பற்றியெல்லாம் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது நம்ம ஆக்சுவலாக மனிதர்கள் தான் இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்கள் இயற்கையில் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இதையெல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள். குறிப்பாக பறவைகள், அதுதான் ரொம்ப அழகாக ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு அழகான பாடல். அதில் நம்ம அந்த ஒரு லைனை நம்ம உள்வாங்கி நம்ம அந்த பறவைகளை கவனித்து அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போகிறோங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அமைதியாக நிம்மதியாக இருந்துடலாம். பறவைகள் பாருங்கள், அன்னாடம் எழுந்த உடனே யாரும் அவங்களுக்கு சொல்கிறதில்ல நீங்கள் போய் இறை தேடணும் அப்படின்லாம். அது பறந்து இறை தேடிட்டே இருக்கும். அடுத்தது ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு அந்த கூடை கட்டும். அந்த கூடு கட்டும் பொழுது இயற்கை காரணமாக, மனிதர்கள் காரணமாக, இல்லை மற்ற அதற்கும் சில எதிரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க காரணமாக அந்த கூடு கலைக்கப்படலாம். இல்லை இயற்கையே அவங்களுக்கு சதி செய்து அந்த கூடு கலைக்கப்படலாம். அப்போது அது பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த பறவைக்கு ஏதோ வலி இருக்குமோ என்னவோ, அது நமக்கு தெரியல. ஆனால் எந்த பறவைக்காவது மென்டல் ஆயிட்டு, இல்லை டிப்ரெஷன் ஆயிட்டு, இல்லை ஒரு மனநோய் அது அப்படியே உட்கார்ந்துருதா? கவனித்து பாருங்கள். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அது திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கும், திருப்பி கட்டும். இப்போது இந்த தடவை ரொம்ப ஆர்வத்தோட முட்டையெல்லாம் வச்சு பாதுகாத்து, சில நேரத்தில் குஞ்சுகள் கூட இருக்கும். அப்போ கூட திடீர்னு திருப்பி விபத்து ஏற்படலாம், திருப்பி இந்த கூடு அழிக்கப்படலாம். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் கூட திருப்பி அந்த பறவை என்ன பண்ணும்? திருப்பி அதையே செஞ்சுட்டே இருக்கும். அது மாதிரி அந்த பறவைகள்லாம் அதற்கான ஒரு இயற்கையான ஒரு நிலை வர வரைக்கும் அது பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். எந்த பறவையாவது தற்கொலை செய்துக்குதா பாருங்க? இருக்கவே இருக்காது. ஏன்னா ரொம்ப கடமையாக அந்த ஜீவன்கள் அந்த பயணத்தை செய்கிறது. இதே மனிதர்கள் நாம் என்ன பண்ணுறோம்? நமக்கும் வாழ்க்கையில் பல கனவுகளோடு ஆரம்பிக்கிறோம், பல இலக்குகள் வைக்கிறோம். அப்போது நம்ம வைத்த இலக்கு நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற பொழுது என்ன ஆயிடுது? மன சோர்வு அடைஞ்சிட்டு நம்ம அடுத்தது திருப்பி தொடங்குவதற்கே நம்ம தயங்குறோம். ஒரு புது தொடக்கம் அப்படிங்கிறதுக்கு போகவே மாட்டேங்கிறோம். ஒன்று அந்த பழசையே திருப்பி திருப்பி நினச்சி அதையே திருப்பி திருப்பி செய்யணும்னு நினைக்கிறோம். அது ஏன் நமக்கு கை கூடலை அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம ஆராய்ச்சி செய்து அதிலேருந்து கற்றுக்கொண்டு அதை வேறு விதமாக செய்தோமானால் ஒரு சமயம் கை கூடலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் திருப்பி புதுசாக நம்ம செய்வதற்கு ஃபஸ்ட்டு கற்றுக்கொள்ளணும். ஸோ இதை மாதிரி நம்ம செய்துக்கிட்டே போயிட்டே இருந்தால் தான் வாழ்க்கை முடிஞ்சிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். வாழ்க்கை என்பது நாம்ளாக முடித்துக்கணும்னு நினைக்கவே கூடாது. எந்த ஒரு காலகட்டத்திலையும் நமக்கு மனம் அழுத்தம் தரக்கூடிய ஒரு சிந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் என் வாழ்க்கையில் என்ன இருக்குது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ். அதை சொல்வதற்கு நமக்கு உரிமை இருக்கா அப்படிங்கிறத நம்ம முதல்ல கேள்வி கேட்கணும். எந்த பறவையாவது அப்படி சொல்லுதா? இயற்கையில் ஏதாவது சொல்லுதா? சூரியன், சந்திரன், நம்மளை சுற்றி எத்தனை இயற்கை நமக்கு சுவாசம் கொடுத்துக்கிட்டே இருக்கிற இந்த ஆக்சிஜன், நமக்கு கிடைக்கிற ஆக்சிஜன், நீர், நிலம் எல்லாம் இல்லை எனக்கு முடிஞ்சு போச்சு என் வேலை அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா நம்மளை சுற்றி? அப்படி இருக்கும் பொழுது நாம் சொல்வதற்கு நமக்கு உரிமை இருக்கா? இல்லவே இல்லை. நம்ம வேலை செய்துக்கிட்டே இருக்கணும். நம்மளால் முடிகிற வரைக்கும் நம்மளுடைய மனம் நல்லதையே நினைக்க வேண்டும். நல்லதை நினைத்து இயங்குவது தான் மனம். அதே மாதிரி நம்மளால் முடிந்த அளவுக்கு உடல் உறுப்புகளை வேலை வாங்கி நம்ம செய்துகிட்டே இருக்கும்போது உடல் ஆரோக்கியமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு நாமே ஒரு ஆட்டோ சஜஷன்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பாசிட்டிவாக நம்ம வாழ கற்றுக்கிட்டோம்னா நிச்சயமாக எந்த ஒரு மன அழுத்தமும் வந்தாலும் அதை அந்த சவால்களை சந்தித்து நம்ம அதுலேருந்து மீண்டு வரலாம். வெறும் மாத்திரைகளும் வெறும் ஆலோசனைகளும் மட்டுமே ஒருத்தருக்கு உதவாதுங்க. அவங்களுடைய சுய முயற்சி தான் பெரிதளவு. அதுதான் 99% நான் சொல்லுவேன். 1% தான் மற்றவங்க கொடுக்குற ஹெல்ப்பெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் உதவும். நமக்கு பல நேரங்களில் இந்த மாதிரியான எதிர்மறையான சம்பவங்கள் நடக்கும் பொழுது தான் நம்ம அஃபெக்டே ஆகும். மற்ற நேரத்தில் நம்ம விரும்புகிறதே நடக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. வாழ்க்கையில் எப்போவுமே சலிப்படையாமல் நம்ம ஒரு ஆர்வத்தை, ஒரு இலக்குகளை புதுசாக நிர்ணயித்து கொண்டு அதை செய்வதற்கான கற்றல் அப்படிங்கிறத நம்ம தயார் செய்துக்கிட்டே இருக்கணும். அதற்கான நபர்களோட பழகுவது, அதற்கான ஒரு கற்றல், அது சம்பந்தமான செய்திகளை சேகரிப்பது, இந்த மாதிரி ஒரு தன்னை முற்றிலும் அதில் இணைத்து அதனுடன் ஒன்றி நம்ம செயல்படும் பொழுது வாழ்க்கையில் எந்த கட்டத்திலுமே நமக்கு சலிப்பு ஏற்படாது.
அதே மாதிரி இழப்பு அப்படிங்கிறது வந்து பல விதத்துல வரும். நபர்களை இழக்கலாம், பொருளை இழக்கலாம், நமக்கே கூட ஆரோக்கியத்தை இழக்கலாம். ஸோ எல்லா இழப்புமே நமக்கு சோகத்தை தான் கொடுக்கும். எந்த இழப்பு வந்தாலும் நமக்கு சோகத்தை தான் கொடுக்கும். ஆனா எது வந்த போதும் நம்ம வந்து நம்ம மனசை மட்டும் நம்ம தளர விடாம நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம கடமையோட செய்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா அவ்வளவுதான், வாழ்க்கை இயல்பா முடிஞ்சிடும். அதை விட்டுட்டு நம்ம வந்து எதிர்காலத்தை பத்தி நம்ம ஐயோ என்ன நடக்குமோ ஐயோ என்ன நடக்குமோன்னு சில பேர் பீதி அடைவாங்க. அந்த மாதிரி எதிர்காலத்தை பத்தி ரொம்ப பீதி அடையும் போதுதான், இல்ல கடந்த காலத்தை பத்தி நம்ம வந்து அதை சமாதானப்படுத்திக்காம இப்படி எனக்கு நடந்திருக்க கூடாது, ஏன் இப்படி நடந்துச்சு, நம்ம வந்து கோவப்படுவது மற்றவர்கள் மேல, இல்ல அந்த இழப்பு நாள் ரொம்ப ஆழ்ந்த சோகத்துக்கு போகிறது, இல்லாட்டி மற்றவங்களை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான உணர்வுகள் நமக்குள்ள தேங்கும் பொழுதுதான் கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் இந்த மாதிரியான கேட்டஸ்ட்ரஃபைசிங் தாட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அடுக்கடுக்காக எப்படி அலை உருவாகி அடுக்கடுக்காக போய் பெரிய பேரலையாக வந்து இழுத்து கொண்டு போயிடும் மனுஷங்களை. அந்த மாதிரி நமக்குள்ள இந்த மாதிரி சிறு சிறு எண்ணங்கள் அப்படியே பெருசா ஆகி 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 கடைசியில் என்ன ஆகும், ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு என்ன வாழ்க்கை, நான் ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தள்ளிடும். ஸோ இந்த மாதிரியான உணர்வுகள் தோன்றவங்க வந்து தயவு செய்து ஆரம்பத்திலே ஒரு ஆலோசனைக்கு வந்துருங்க. ஏன்னா ஆலோசனைக்கு வரும் பொழுது நிச்சயமாக இந்த தற்கொலை உணர்வு இருக்கிறவங்கள வந்து அதுலேருந்து வெளியில கொண்டு வந்துடலாம். சில பேருக்கு அவங்களுடைய ரசாயன காரணமாக கூட இந்த மாதிரியான உணர்வுகள் தோணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் அந்த ஆலோசனையில கண்டுபிடிச்சிருவாங்க இவங்களுக்கு ஏன் இப்படிலாம் தோணுதுன்னு. ஸோ அப்போ பெரும்பாலான சமயத்தில் வந்து மற்றவங்க தனக்கு வந்து ஒரு ஆதரவு தரணும், தன்னை கவனிக்கணும், தனக்கு வந்து கருணையோட அன்போட மரியாதையோட தன்னை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்து பல பேர் வந்து இந்த தற்கொலை முயற்சியெல்லாம் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தற்கொலை முயற்சி செய்தவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க மேலே கோவப்படாதீங்க. தயவு செய்து கனிவோட அவங்களுக்கு வந்து அந்த அவங்களோட அனுபவங்களை வந்து அவங்களால வந்து ஏற்றுக்க முடியல, அதுலேருந்து அவங்களால கற்க முடியல, நம்ம வந்து பாசிட்டிவ் லேர்னிங் சொல்லுவோம், அதை வந்து அவங்களுக்கு இயல்பாக வரலை அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர அவங்க மேலே கோவப்படுவதனாலையோ இல்லை அவங்கள வந்து குறை சொல்வதனாலையோ இல்லை அவங்கள வந்து அவமானப்படுத்துவதனாலையோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. குழந்தைகள் வந்து படிக்கிற காலத்தில் ஒவ்வொரு குழந்தைகள் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. ஒரு சில குழந்தைகள் வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக புரிஞ்சுக்குவாங்க. ஒரு சில பேருக்கு பல முறை சொன்னாதான் புரியும். இப்போ நம்ம மட்டும் எடுத்துக்கோங்க, நம்ம வந்து பெரியவங்களாம் வந்து எல்லா துறையிலும் எல்லாரும் சீக்கிரம் கற்றுக்கிறோமா? நிறைய பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேட்ஜெட்ஸை பற்றிலாம் சொன்னால் புரியவே மாட்டேங்குது. இதே சின்ன பிள்ளைங்க வந்து ரொம்ப ஈஸியாக இந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இதுக்காக நாம் வந்து நம்மளை இலக்காரப்படுத்திக்கிறோமா? நம்ம வந்து நம்மளை வந்து குறை சொல்லிக்கிறோமா? அதே மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒன்று தெரியலை புரியலை அப்படிங்கிற பொழுது நம்ம கனிவாக அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் நம்மளோட கடமையை தவிர அவங்கள வந்து திட்டுவதோ அவங்கள அவமானப்படுத்துவதோ அவங்கள குறை சொல்வதோ நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு வேலை. சரி நேயர்களே, மேலும் பல நல்ல ஆலோசனைகளுடன் நாளை மீண்டும் சந்திக்கிறேன்.